ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வல்லமையுள்ள ஜெபம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனம். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை கேட்பதற்கு தயங்குகிற விசுவாசிகள் அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய வாக்குத்தத்த வசனத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அது பெரிய காரியமோ சிறிய காரியமோ தேவன் அதை கட்டாயம் தருவார். ஏனெனில் நம்முடைய தேவைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் நமது தேவன் பெரியவராவார். ஊழியத்துக்காக கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த ஆண்ட்ரூ ஹட்சன் என்ற தேவ ஊழியக்காரர் கப்பல் மலேசிய தீபகற்பத்தில் சுமத்ரா தீவுகளை நெருங்கிக் கொண்டிருந்த போது கப்பல் தலைவன் அவரது அறைக்கதவை தட்டினான். திரு ஹட்சன் அவர்களே, கடலில் காற்று கொஞ்சம் கூட இல்லை. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக தன் இஷ்டம் போல் போய்கொண்டிருக்கிறது. எங்களால் இந்த கப்பலை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமிச பச்சினிகள் நிறைந்த ஒரு தீவை நாம் நெருங்கி விடுவோம். நாம் யாரும் அவர்களிடமிருந்து உயிர் பிழைக்கவே முடியாது. நீங்கள் தேவனை நம்புகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். காற்று அடிக்கும்படி எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஹட்சன் கப்பல் தலைவனை பார்த்து, பாய்மரங்களை விரியுங்கள், தேவன் நமக்கு காற்றை அனுப்புவார் என்று கூறினார். தலைவன் அவரை பார்த்து, காற்றே இல்லாத வேளையில் பாய்மரத்தை நான் விரித்தால் என்னோடு கூட கப்பலில் பணியாற்றும் மற்ற மாலுமிகள் எனக்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது என்று நினைப்பார்கள். ஆயினும் நீங்கள் சொல்கிறபடி நான் பாய்மரத்தை விரிக்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டார். சுமார் 45 நிமிடத்துக்கு பின் கப்பல் தலைவன் ஹட்சனின் அறைக்கு திரும்ப வந்தார். போதகர் முழங்காலில் நின்று ஜெபிப்பதை கண்டவுடன், திரு ஹட்சன் அவர்களே, நீங்கள் இப்போது ஜெபிப்பதை நிறுத்தலாம். நம்முடைய தேவைக்கும் அதிகமாகவே காற்று வீசுகிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். நம்முடைய தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்றும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்றும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தில் கேட்கும் சகல காரியங்களையும் தம் மகிமைக்காக நமக்கு நிறைவேற்றுவார். உங்கள் தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் ஊக்கமாக அவரை நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.